கரெக்டாக இருட்டுக்கல் முனியப்பன் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஒவ்வொரு வேண்டுதல் வந்து நினச்சி அது நடந்துச்சுன்னா இந்த பொம்மைகள்லாம் வந்து செய்வாங்க. ஒவ்வொரு எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிம்மதி மட்டும்தான். இந்த கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆனஸ். வெல்கம் டு கேபர் விளாக்ஸ். திஸ் வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் தாங்க வந்திருக்கோம். சேலத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெம்பிள் வந்து போகிறதா சொல்லியிருந்தோம். அதாவது என்ன டெம்பிள் பார்த்தீங்கன்னா இருட்டுக்கல் முனியப்பன் டெம்பிள். ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குங்க. ஸோ சேலத்தில் அங்கே அந்த டெம்பிள் முடிச்சுட்டு அப்படியே வந்து முத்துமலை முருகன் கோயில் போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி தான் சாட்டர்டே நைட்டு கிளம்பி ஒன் டே பிளான் தான். சண்டே மட்டும் சுற்றிட்டு அப்படியே வந்து சண்டே நைட் வந்து கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நானும் நம்ம பாயும் கிளம்பிட்டோம். ஸோ இதான் ரூமு. அப்படியே வெஸ்ட்லாம் கட்டிட்டு சூப்பராக கிளம்பியாச்சு. இந்த கோயில் போகிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு மன அமைதி வந்து கிடைக்கும் இந்த கோயில். அதே மட்டும் வேணுனது எல்லாமே நடக்கும் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் அந்த கோயில் வந்து நான் சூஸ் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்து நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டாக பிளான் பண்ணி டக்குன்னு வந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த கோயில் வந்து எப்படி இருக்குது, என்னென்ன வந்து பரிகாரம்லாம் பண்ணுறாங்க, ஸோ என்னென்னாலும் நடக்குது இந்த கோயிலில். ஸோ அதை பற்றி ஃபுல் வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? கரெக்டாக இருட்டுக்கல் முனியப்பன் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்து என்ன கோயில் பாய், முத்துமலை தானே, முத்துமலை டைமில் அப்படியே போயிட்டு அப்படியே வந்து நம்ம திருச்சி கிளம்பலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தங்கி இந்த லாட்ஜில் வந்து ஒரு அண்ணா சொன்னாங்க. ஸோ அவங்களும் வந்து ட்ராவலர் தான். வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி அங்கே போயிட்டு கோவில் போயிட்டு மறுபடியும் நம்ம லாட்ஜுக்கு வந்து 60 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வரணும். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் செக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்படியே கரெக்டாக நீங்கள் அந்த இருட்டுக்கல் முனியப்பன் ஸோ முத்துமலை அந்த முருகன் டெம்பிள் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் திருச்சி ரோடை பிடிச்சின்னா ஒரே ரோடு தான், அப்படியே கிளம்பிடலாம்னு சொன்னாங்க. ஸோ அதனால நம்ம பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளம்பிட்டோம். வந்து பாயினை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல. கார் வந்து எடுக்கிறது வந்து கொஞ்சம் இதுதான் பையனா, கண்டினியூஸாக ஓட்டிகிட்டே இருக்கும்ல. A few moments later. சேலம் தான் நல்லா குழுகுலுன்னு இருக்கு. ஒரு வேளை பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பியாச்சு. பைக்லாம் அப்படியே பேக்லாம் கட்டிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதுதான் சேலம் பைபாஸ் பிடிக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இருட்டுக்கல் முனியப்பன் கோயில் போகிறோம். போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து முத்துமலை முருகன் கோயில், அதாவது பார்த்தீங்கன்னா சேலத்திலே ஃபேமஸான 145 அடி உள்ள நம்ம முருகனை வந்து தரிசிக்க போகிறோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறது, ரொம்ப அழகாக வந்து இந்த இயற்கையை வந்து இந்த மலை ஹில்ஸோட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த மேம்பாலம் ஏறும்போது. ஸோ சேலம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லா கூலிங்காக தான் இருக்கும். ஸோ கண்ணு குளிச்சா செம்மையாக இருந்துச்சு. அது காலைல பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம கிளம்புனது வந்து 9 மணி. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 14 கிலோமீட்டர் வந்து கண்ணாங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பக்கத்தில் கபூதி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தாங்க இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கோயில் வந்து சண்டே, அதாவது பௌர்ணமி, அமாவாசை, ஸோ அந்த நாட்கள் வந்து ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அழகாகவே வந்து இருக்குங்க. ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ டிப்பர் லாரி வேணும். ஸோ அது மட்டும் வந்து கொஞ்சம் பார்த்து தான் போனோம். ரொம்ப சைட்லாம் வாங்க முடியல, அந்தளவுக்கு சின்னதாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு அடிவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிவாரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து வெயில் இல்லை. ஸோ ஈவினிங் ஆனால் மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்னஸாகவே இருந்துச்சு. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேச்சரோட கலந்து போகிறாப்புல தாங்க இருக்குது. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் வந்து வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. ஸோ பைக் வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பெருசாகவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ இருட்டுக்கல் முனியப்பன் கோயில் போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த கோயிலை வந்து உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது, இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்ன, ஸோ இந்த கோயிலுக்கு வந்து என்னென்னலாம் நடக்கும், ஸோ அதை பற்றி நம்ம வந்து உள்ளே போயிட்டு ஓனாக கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வேல் வந்து நிறைய வந்து குத்தி வச்சுருக்காங்க. ஸோ முனியப்பன் கோயில்னாவே அதிகமாக வேல் தான் நிறையா இருக்கும். ஸோ வேலில் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்டுகள் வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ என்ன சீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ, அந்த என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அதை வந்து சீட்டில் எழுதி வச்சு இந்த வேலில் வந்து கட்டினா நம்மளுக்கு நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கோயில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கோழி வந்து உயிரோடு வந்து தூக்கில்
இருப்பாங்க. ஸோ வந்து இந்த வேண்டுதலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பில்லி சூனியம் அது மட்டும் இருக்குது, நம்மளுக்கு கெடுதல் நினச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் ஆட்கள் வந்து தண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழி வந்து தூக்கிலிடுறாங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிடா வெட்டுற இடம் இந்த இடம் தான். ஸோ இங்கே கிடாவை அறுத்துட்டு அப்படி தான் உள்ளே கொண்டு போவாங்க சாமிக்கு. அந்த ரத்தத்தை கீழே போயிட்டு அங்கே ஒரு கல் இருக்குது. ஸோ அந்த கல்லை தான் ரத்தத்தை விட்டுட்டு இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வந்துட்டு இங்கே வந்து பத்தியும் சூடமும் வந்து நம்ம பாய் வாங்கிட்டு இருக்காப்புல. ஸோ சாமிக்கு வந்து பத்தி சூடம் வந்து கொடுத்துருவோம் சொல்லிட்டு அதுவுமே வாங்க சொல்லியாச்சு. அப்படியே சாமி நம்மளும் கும்பிட்டு அப்படியே அந்த வீடியோ வந்து கவர் பண்ணிடுவோம். இந்த கல் பார்த்தீங்கன்னா பீடம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அது மட்டும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அங்கே கிடா வெட்டிட்டு இங்கே வந்து அந்த ரத்தத்தை வந்து வெட்டாக விட்டுட்டு தாங்க போகிறாங்க. தலையிலே பார்த்தீங்கன்னா அந்த கல்லுக்கு மேலே தலையிலே அந்த ரத்தம் இருக்கும். இங்கே கொஞ்சம் விட்டுட்டு தான் வெளில எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கல் என்ன கல்லுன்னு தெரியல, ஆனால் நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பூசாரிகிட்ட போனோம். அந்த பூசாரி வந்து எல்லாமே பிஸியாக இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே, ஸோ அதனால் வந்து எல்லாமே பிஸியாக இருக்காங்க. அதனால் கேட்டு வந்து தெரிஞ்சுக்க முடியல. ஸோ இங்கே ஏகப்பட்ட சீட்டுகள் வந்து கட்டியிருக்காங்க. எல்லாமே வேண்டுதல் தான் கட்டியிருக்காங்க. எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மடமும் நம்பப்பட்டதுங்க. ஸோ இது வந்து கோயில் உள்ளது தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பெரிய ஒரு கோபுரமோ எதுவுமே கிடையாதுங்க. சிம்பிளாக நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆஸ்ப்ரா சீட் இருக்குல்ல, ஸோ ஷீட்டு மெட்டல் ஷீட்டு அது ஃபுல்லாக கவர் பண்ணி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எப்படி சொல்கிறது, வெறும் கருப்பு மட்டும் தான் இருக்காப்புல. இவர் வந்து காவல் தெய்வம் மட்டும் வந்து நல்லா விறப்பாப்பாங்க. எப்படி இருக்காது பார்க்க உக்கிரமாக இருக்காப்புல. ஸோ கருப்புக்கு ஆப்போசிட்லேயே வந்து நிப்பாடி வச்சுருக்காங்க காவல் தெய்வம். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து எப்படி சொல்ல மூலஸ்தானத்தை வந்து காட்ட மாட்டோம். ஸோ இங்கே வந்து அப்படி இல்லைங்க, மூலஸ்தானம்லாம் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஸோ வந்து கருப்பு நார்மலாக வந்து ஒரு மர சூழலோட நடுவில் வந்து சூப்பராக வந்து கட்டி வச்சுருக்காங்க. இவர் வந்து அந்த காலத்து ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவருக்குமே வந்து ஒரு பொம்மை செஞ்சு இங்கே வச்சுருக்க இந்த கோயிலே வந்து அவர் கருப்பு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கிட்ட ஒரு குதிரையில் வந்து நம்ம ஒரு மதுரை வீரன் வந்து இருக்காப்புல. ஸோ லெஃப்ட் சைடு அங்கிட்ட ஒரு குதிரையில் வந்து மதுரை வீரன் ரெண்டு குதிரை வச்சுருக்காங்க. ஸோ 2 குதிரையுமே மதுரை வந்து சூப்பராக வந்து கம்பீரமாக உட்காந்துருக்காப்புல. அதே மட்டும் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதே மட்டும் மதுரை வந்து இங்கிட்ட ஒரு குதிரையில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கவே பார்த்தீங்கன்னா கம்பீரமாக வந்து உட்காந்துருக்காப்புல, அப்படி ஈட்டி வீசுறாப்புல. ஸோ இவர் தான் அந்த காலத்து ராஜா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவங்களுக்குமே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பொம்மை செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே மகுடி ஊதுறாப்புல இங்கே ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ பாம்பு படம் எடுத்து நிற்கிது. வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈசெல்லாம் அப்படி கம்பீரமாக உட்காந்துருக்காப்புல. போஸை பார்த்தோன்னே மட்டும் சிலுத்துருச்சு உடம்புலாம். ஸோ அந்த மட்டும் வந்து உட்காந்துருக்காப்புல, உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ அப்படி தான் இருக்குங்க. ஸோ அவங்க அப்படி முடிச்சுட்டு வந்து நம்ம லெஃப்ட் சைடு வந்து அப்படியே கோயிலை சுற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ நிறைய பொம்மைகள் தான் வந்து இங்கே வந்து நிறையா வச்சுருக்காங்க. எல்லாமே வேண்டுதலுக்கு தான். ஸோ வந்து கோயிலை சுற்றியுமே வந்து ஒவ்வொரு பொம்மைகள், அதாவது கல்யாணம் ஆன பொம்மைகள், கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து பொம்மை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி சேவல் வேண்டுதல், அதாவது வீட்டில் திருடு போச்சு, நமக்கு என்ன தீங்கு செய்கிறாங்க, ஸோ அது மட்டும் வந்து நினச்சி வந்து சேவலை வந்து இந்த மரத்துலேருந்து கட்டி உயிரோட தொங்க விடுவாங்க. ஸோ அது மட்டும் இருக்குது. விநாயகரும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன புத்துமே இருக்குது. ஸோ வந்து பாம்பு வந்து பால் அது மட்டும் முட்டை எதுவும் வைக்கலாம் போல். ஸோ அது மட்டும் அங்கே அதுக்கு ஒரு வாராகி அம்மன் நினைக்கிறேன். ஸோ அவங்களுமே இருக்காங்க பக்கத்துலேயே. அதுக்கும் சின்ன பொம்மைலாம் ஒன்று வச்சுருக்காங்க. அதே மட்டும் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா வேட்டைக்கருப்பு வந்து அந்த கோலை வச்சுட்டு கம்பீரமாக வந்து உட்காந்துருக்காப்புல. எப்படி அது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மைகள்லாம் நிறைய வந்து வச்சுருக்காங்க. நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ பொம்மைகள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வேண்டுதல் வந்து நினச்சி அது நடந்துச்சுன்னா இந்த பொம்மைகள்லாம் வந்து செய்வாங்க. வீடு வந்து பொம்மை செஞ்சுப்பாங்க, வீடு கட்டணும்னா. ஸோ அது மட்டும் லாரி வாங்கணும், கார் வாங்கணும், அது மாதிரிலாம் ஆசைப்பட்டு வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அவங்க வந்து லாரி பொம்மை வந்து செஞ்சு வைப்பாங்க, கார் பொம்மை செஞ்சு வைப்பாங்க. அது மட்டும் வந்து சொல்லப்படுதுங்க. அதே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து கெடா வெட்டி சமைக்கிறது முதற்கொண்டு இதுவே பின்னாடி வந்து இடம் இருக்கு. வந்து இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இயற்கை சூழலோட சூப்பராக வந்து நமக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் நான் சொல்லி ஆவேன். இயற்கை சூழலோட கருப்பு வந்து உக்கிரமாக இருக்கிறது வந்து இங்கே வந்து கூலாக வந்து உட்காந்துருக்காது. ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பிரம்மாண்டம் வந்து என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ மக்களுக்காக திருட்டுகள் முனியப்பன் வந்து செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னு வந்து நம்பப்படுதுங்க. இங்கே வந்து கேட்டதில் எல்லாமே நல்லது நடக்கும் இந்த கோயிலுக்கு வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுமே அதனால தான் வந்தோம். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம்.
ஒரு ஃபேமிலியோட வந்து நல்லா வேண்டிட்டு வந்து கிடா வெட்டி அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமா போறாங்க. நமக்கு தேவைப்படுது எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிம்மதி மட்டும்தான். இந்த கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எனக்குமே கிடைச்சிருக்கு. கோயில் என்ட்ரன்ஸ் வந்து நம்ம வந்து வரும்போதே தெரியும் கோயிலோட அந்த வைப்பு வந்து வச்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கைகாலெலாம் ஒரு ஊஸ்பம் ஆகும், அப்படியே புல்லரிக்கும் கைகாலெலாம். அது மட்டும் தான் இருந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ வாங்க அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா நிறையா டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ அழகாக வந்து இந்த பொம்மையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் புதுசாக இப்போ செஞ்சு வச்சுருப்பாங்க போல. ஸோ கல்யாணம் ஆகாமல் இருந்து கல்யாணம் ஆனவங்க வந்து இங்கே வேண்டிக்கிட்டு கல்யாணம் ஆனவங்க வந்து இந்த பொம்மை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அதே மட்டும் கால் வலி கை வலி ஸோ பாதம் வரலை ஸோ அது மட்டும் வேண்டியிருக்கவங்க வந்து அந்த வேண்டுதல் சரியாயிடுச்சு நிறைவேறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதம் அது மட்டும் செஞ்சு பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க. பாறையில் அப்படியே புளி நிற்கிறப்பல அப்படியே சிலை ஒன்று இருக்குது. அதே மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆலமரம். ஸோ ஆலமரத்தில் தொட்டில் கட்டுறது, ஸோ வந்து கயிறு கட்டுறது, வளையல், ஸோ அது மட்டும் வேண்டுதல்லாம் வச்சு அந்த ஆலமரத்துலேயும் வந்து கட்டியிருக்காங்க. இங்கே வந்து ஆஞ்சநேயர் வந்து நிற்கிறாரு. இது பார்த்திங்கன்னா தியானம் மடம்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே வந்து நிறைய சித்தர்கள் வந்து தியானம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா உள்ளே சிவனும் பார்வதியும் இருக்காங்க. கிருஷ்ணன் நினைக்கிறேன், கிருஷ்ணனுமே இருக்கார். இங்கிட்டு பிரம்மா நினைக்கிறேன், ஸோ பிரம்மாவுமே இருக்காங்க. ஸோ எல்லா சாமியும் இங்கே உள்ளே இருக்குது. ஸோ இங்கே இருந்து தியானம் பண்ணுறாப்புல இந்த ஒரு செட்டிங்கில் வந்து பொம்மையில் வந்து சிலைகள் வந்து செஞ்சு உள்ளமே வச்சுருக்காங்க. இதுவுமே பார்க்க வந்து ஒரு அற்புதமாக இருந்துச்சு. வந்து கோயிலில் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. வந்து நம்ம வந்து இந்த கோயில் வந்து ஒரு 50 வருஷம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க. ஸோ இது ஊருக்கு அவுட்ரு, அதாவது ஊரை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் வந்து மலைகளுக்கு கீழே அடிவாரத்தில் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே நந்தின்னு பார்த்தீங்கன்னா 4 நந்தி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து சிவன் பார்வதி அந்த மலையில் உட்காந்துருக்காப்புல இருக்குது. அதே போல் கீழே வந்து சித்தர்கள் வந்து தியானம் பண்ணுறாப்புலமும் வந்து வச்சுருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப வந்து ஒரு மன அமைதியை வந்து கொடுக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் வந்து சூப்பராக இருக்குது. உள்ளே எல்லாமே சாமி பிரம்மா விஷ்ணு எல்லாமே இருக்காங்க. வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ வந்து கெடா வெட்டிட்டு எங்கே சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதே போல் கோயிலுக்கு சைடில் வந்தீங்கன்னா பின்னாடி வந்து நம்ம வந்து சமைச்சிட்டு சாப்பிட்ற மட்டும் இடமும் இருக்குது. அதாவது வெட்டி கொண்டு வந்து அங்கே தான் உரிச்சிட்ருப்பாங்க பின்னாடி தான். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அடுப்பு, ஸோ எல்லாமே இங்கேயே வந்து வச்சுருக்காங்க. ரூமு எல்லாம் மணப்பள்ளி எல்லாமே இங்கேயே இருக்குது. இப்போ பின்னாடி வந்து சமைக்கிறவங்க பெரிய வந்து தார்பாய் போட்டு சமையல்லாம் கொண்டு வந்து நீட்டாக வரிசையாக உட்காந்து சாப்பிட்றாப்புல பின்னாடி வந்து பெரிய இடம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இருக்குங்க. இப்போ நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு ஃபேமிலி வந்து கெடா வெட்டி உரிச்சிட்டு இருந்தாங்க. உரிச்சிட்டு சமையல் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, சாப்பிட வந்து லேட் ஆயிரும், 1-2 மணி ஆயிரும். சார் நாங்கள் அடுத்த கோயில் வந்து போகலாம், முத்துமலை முருகன் டெம்பிள் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சீக்கிரம் வந்து கிளம்பியாச்சு. மலை அடிவாரத்தில் வந்து செம்மையாக வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருச்சுங்க. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய இடம் பாருங்க. அவங்க ஒரு ஃபேமிலி வந்து நீட்டாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போவாங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம கோயிலை விட்டு கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்து காஃபி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு காஃபி வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ணன் வந்து சூப்பராக வந்து செட்டிங் போட்டு கொடுத்தாப்புல. 2 காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிட்டு அப்படியே அடுத்து வந்து முருகன் டெம்பிள் வந்து கிளம்பலாம். சேலத்திலே ஃபேமஸான ஒரு முருகன் கோயில் இருக்குல்ல, ஸோ அந்த கோயிலுக்கு தான் வந்து கிளம்புறோம். ஸோ இந்த காஃபி குடிச்சிட்டு இந்த வீடியோ இந்த இடத்துல வந்து நம்ம எண்ட் பண்ணுறோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முத்துமலை முருகன் டெம்பிளும் ஸோ நந்தி ராஜலிங்கேஸ்வரர் அந்த டெம்பிளோட வீடியோ வந்து 2வது பாகத்தில் வரும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்த வீடியோவை வந்து வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்குள்ளே அந்த வீடியோ வரும். ஸோ வந்து நம்ம காஃபி ஆற்றிட்டு குடிச்சு பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க, அப்படியே வந்து நம்ம காஃபி குடிச்சிட்டு அப்படியே இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கண்டிப்பாக அந்த முருகன் டெம்பிளும் நந்தி டெம்பிளும் வரும். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள்.